கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாள் தேன்துளி நிகழ்ச்சியிலே உங்களை நான் மீண்டும் சந்திப்பதில் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். நாம் ஆதியாகமம் புத்தகத்தில் ஒரு சில குணாபாத்திரங்களை, அந்த கேரக்டர்ஸ் எல்லாம் பார்த்து கொண்டு வந்தோம். இந்த நாளில் கூட முக்கியமான ஒரு கதாபாத்திரத்தை நம்ம தொடங்கி பார்க்க போகிறோம். அவர் யார் என்று சொன்னால் ஆபிரகாம். ஆனால் இன்றைக்கி ஆபிரகாமை பார்ப்பதற்கு முன்பாக ஆபிரகாமுக்கு தகப்பன் ஒருவர் இருந்தார். அவரை நாம் பார்க்க வேண்டும். ஆபிரகாமிலிருந்து தான் ஆரம்பிக்கிறது. ஒரு மிக முக்கியமான ஒரு குடும்பம். தேராகு என்கிறவர் தான் ஆபிரகாமினுடைய தகப்பன். இது 11ஆம் அதிகாரத்தில், ஆதியாகமம் 11ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா அவரை குறித்ததான வசனங்கள் 24, 25, 11, 24, 25 நாகோர் 29 வயதாகும்போது தேராகை பெற்றான். ரொம்ப சின்ன வயசில் தேராகு தகப்பன் அவரை பெற்றார் என்று பார்க்கிறோம். 29 வயதில், ஒரு யங் ஏஜ். அப்படிப்பட்டதான நிலையில் இருக்கும் பொழுது இந்த தேராகு பார்க்கின்ற வேளையில் தேராகுக்கு 3 பிள்ளைகள் பிறக்கிறாங்க ஆபிரகாமோடு சேர்த்து. ஆபிரகாம் அவர்களுடைய வம்ச வரலாற்றில் பார்க்கும் பொழுது தேராகுடைய வம்ச வரலாறு, தேராகு ஆபிரகாம், நாகோர், ஆரான் என்பவர்களை பெற்றான். ஆரான் லோத்தை பெற்றான். லோத்தும் ஆபிரகாமும் கசின்ஸ் என்று பார்க்கிறோம். ஆகவே அவர்கள் அந்த ஆரான் லோத்தை பெற்றான். இந்த ஆரானை குறித்து சொல்லி பார்க்கும் பொழுது, இந்த ஆரான் தன் ஜென்மபூமியாகிய கல்தையர் பூமியிலேயே சிறு வயதிலேயே தன் தகப்பன் மரிப்பதற்கு முன்பாகவே அவன் இள வயதில் மரித்து போனான் என்று பார்க்கிறோம். ஆகவே இந்த லோத்து ஆபிரகாமுடைய பராமரிப்பில் தான் கடைசி வரைக்கும் இருந்தார். அவருடைய கேர்டேக்கராக, அவரை பார்த்து கொள்கிறதான உறவினராக இருந்தார், கசின். அப்படிப்பட்ட நிலையில் அவர்களுக்கு இந்த 3 சகோதரர்கள் ஒருவர் இறந்து போனார். இந்த இடத்துல ஆபிரகாம், நாகோருடைய 2 பிள்ளைகளில் தான் ஒன்று சாராய் என்று பார்க்கிறோம். சாராய்க்கும் அதுதான் அவங்க பெண் கொள்ளுகிறார்கள். ஆபிரகாம் பெண் கொள்ளும் பொழுது அதனுடைய உறவினர்களையே அவர்கள் அந்த திருமணம் செய்யக்கூடியதான காலகட்டங்கள் அப்பொழுது இருந்தது. இதில் தான் ஆரம்பிக்கின்ற வேளையில் இந்த தேராகு என்ன செய்தார் என்று பார்க்கணும் பொழுது, அவர் ஒரு விக்கிரகங்களை உண்டாக்கி, இந்த சிலைகளை எல்லாம் உண்டாக்கி அவைகளை ஊராக எடுத்து சென்று விக்கிரக வணக்கத்துக்கான காரியங்களை அவர் செய்கிறவராக இருந்தார். ஆகவே ஆபிரகாமுக்கு முன்பாக பார்க்கும் பொழுது இந்த அவனுடைய தகப்பன் தேராகு சிலைகளை, கடவுளுடைய சிலைகளை செய்து ஊராக விற்று கொண்டு வந்தான். அந்த நேரத்தில் கர்த்தர் ஆபிரகாமை தெரிந்து கொண்டார் என்று பார்க்கிறோம். ஆபிரகாமை பார்க்கும் பொழுது ஒரு புது வம்சமாக, புது ஜாதியாக கொண்டிருக்கிறார். ஒரு விக்கிரகத்தை வணங்கி கொண்டிருந்ததான தேராகுடைய பிறந்த பிள்ளைகளை, ஆபிரகாமையும் லோத்தையும் அதோடு கூட சாராயும், இவர்களை எல்லாரையுமே ஒன்றான மெய்தேவனை ஆராதிக்கிறதான ஒரு மக்களாக மாற்றினார் என்று பார்க்கிறோம். அவருடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் ஏற்பட்டது. ஆபிரகாம் எப்படி வாழ்ந்தார் என்று நமக்கு நல்லா தெரியும். இந்த வேளையில் ஆபிரகாமை குறித்து நாம் தொடர்ந்து பார்க்க போகிறோம். இந்த தேராகு தான் இந்த குடும்ப பின்னணியிலே வருகிறவராக இருக்கிறார். இதை நாம் அநேகர் அறிவதில்லை. ஆகவே தேராகு தான் குடும்பத்துக்கு பின்னணியிலே மிக முக்கியமானவர். அவர் செய்ததான காரியம், விக்கிரக வழிபாடு செய்து கொண்டிருந்தார், விக்கிரகங்களை விற்று கொண்டு வந்தார் என்று பார்க்கிறோம். ஆகவே இந்த காரியங்களை இந்த நாளிலே நாம் அறிந்து புரிந்து கொள்வது ஒரு நல்ல காரியம். நல்ல ஆண்டவரே, நன்றியோட துதிக்கிறோம், சோதரிக்கிறோம். இந்த வேளையில் கூட விசேஷமாக ஆபிரகாமுடைய தகப்பனாகிய தேராகை குறித்து அறிந்து கொள்ள நீங்கள் கொடுத்த கிருபைக்காக ஸ்தோத்திரம். இவைகளெல்லாம் சரித்திர பின்னணியிலே காணப்படக்கூடியதான காரியங்கள். அப்படிப்பட்டதான சிலை வணக்கத்திலிருந்து, சிலையை விற்கிற வியாபாரிகளாக இருந்தவர்களை மெய் தேவனாகிய யெகோவாவை ஆராதிக்கிற குடும்பமாக, ஒரு ஃபேமிலியாக மாறினதை நாங்கள் பார்த்து நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களுக்கு கொடுத்த இந்த நல்ல நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆசீர்வதிங்க, வழிநடத்துங்க. மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாள் ஒரு மன மகிழ்ச்சியின் நாளாக இருக்கட்டும். ஆமேன்.